ஓகே. எக்ஸெல்ல எப்படி நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது? நம்ம ஒர்க் பண்ண ஃபைல வந்து எப்படி ஒரு இடத்துல சேவ் பண்றது? அத எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது? இந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இதுல பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு, நியூ போனீங்கன்னா, புதுசா ஒரு ஃபோல்டர் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ நான் வந்துட்டு அதுக்கு ஃபோல்டருக்கு ஏதாவது நேம் குடுத்துட்டு ஓகே பண்ணீங்கன்னா, அந்த ஃபோல்டர் எனக்கு கிரியேட் ஆயிருச்சு. நான் ஃபைல்ஸ்ன்னு நேம் குடுக்குறேன். நீங்க என்ன பேர் வேணா குடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு கூட, நீங்க இங்க எடுத்தோனே ஃபோல்டர் எம்ப்டின்னு வரும். இதுல நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு, அ நியூ ஆப்ஷன் அதிலேயே வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், அ மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் ஒர்க் ஷீட் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிரும். அந்த அந்த இடத்துல நீங்க இங்கேயே நீங்க பேர் குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ குடுத்துட்டு, இது நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, அது இந்த ஃபைல் நேம்லயே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஸோ நான் இப்ப இதுல வந்துட்டு சும்மா ஒரு கலர் மட்டும் குடுத்துட்டு, ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க க்ளோஸ் பண்ணும்போது என்ன கேட்கும்னா, சேவ் பண்ணவா? டோன்ட் சேவான்னு கேட்கும். நீங்க சேவ்ன்னு குடுத்தா தான் நீங்க சேஞ்சஸ் பண்ணது வரும். நீங்க டோன்ட் சேவ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, நான் ஒரு கலர் குடுத்திருந்தேன் இல்லையா? அது எனக்கு வராது. ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். ஸோ அப்ப நீங்க ஏதாவது மாடிஃபிகேஷன், ஏதாவது சேஞ்சஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து சேவ் குடுக்கணும். அது நீங்க க்ளோஸ் பண்ணும்போதும் கேட்கும். இல்லன்னா இங்க ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணாலும் சேவ் ஆகும். ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் எஸ் அங்க வருது பார்த்தீங்களா? கண்ட்ரோல் எஸ் குடுத்தாலும் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கடைசியில தான் இங்க சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இடையில நீங்க என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் எஸ் ஷார்ட்கட் பட்டன யூஸ் பண்ணிட்டு, நீங்க அப்பப்ப கண்ட்ரோல் எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, அது சேவ் ஆயிட்டே இருக்கும். இன்கேஸ் ஏதாவது சிஸ்டம் கரெக்ட் ஆயிருச்சு, சிஸ்டம் பவர் இல்லாம ஷட் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா, கடைசியா நீங்க எப்ப கண்ட்ரோல் எஸ் குடுத்தீங்களோ, அது வரைக்கும் உங்க சேவ் ஸ்டேட்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா கீபோர்ட்ல கண்ட்ரோல் பட்டன் பிளஸ் எஸ் குடுத்தீங்கன்னா, அந்த ஃபைல் சேவ் ஆயிரும். இல்ல அப்படினாலும் இங்க போய் இத கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ சேம் இதே மாரி இதே ஃபைல வந்து நான் வேற இடத்துல போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒர்க்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைல்ல சேவ்னா அதே பேர்ல ஸ்டோர் ஆகும். இல்ல நீங்க சேவ் அஸ் போனீங்கன்னா, வேற ஒரு லொகேஷன்ல இதே ஃபைல காப்பி எடுத்து இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌஸ் குடுங்க. அதுல வந்து இங்க சாம்பிள் டேட்டா நம்பர் 2 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, என்ன லொகேஷனுமே நான் டெஸ்க்டாப்லயும் குடுக்குறேன். டெஸ்க்டாப்ல எனக்கு ஸ்டோர் ஆயிரும். இப்ப நான் இத க்ளோஸ் பண்றேன். எனக்கு பாருங்க டெஸ்க்டாப்ல சாம்பிள் டேட்டா 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. இங்கேயும் அதே டேட்டா தான் இருக்கு. அந்த ஃபைல்லயும் அதே டேட்டா தான் இருக்கு. ஸோ நீங்க இங்க மாத்துனா அங்க மாறலாம் அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் இந்த ஃபைல ஓப்பன் பண்ணிட்டு, சாம்பிள் டேட்டா ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு, இதுல ஏதாவது ஒண்ணு இன்சர்ட் பண்றேன். சும்மா ஏதாவது நீங்க டைப் பண்றீங்க, நான் சும்மா இன்சர்ட் பண்றேன். அவ்வளவுதான். நான் க்ளோஸ் பண்ணும்போது நான் சேவ் பண்ணிடுறேன். அப்ப நான் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ல தான் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஆனா இங்க சாம்பிள் டேட்டா 2 ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா, எனக்கு அது இருக்காது. ஏன்னா இது வேற பேர்ல இருக்கு, அது வேற பேர்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். சேவுக்கும் சேவர்ஸ்க்கும் என்னன்னா, சேவ் பண்ணீங்கன்னா அதே ஃபைல் நேம்ல அது டேட்டா சேவ் ஆகும். சேவ் அஸ் போனீங்கன்னா, அதே ஃபைல வேற ஒரு பேர்ல நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் 2க்குள்ள டிஃபரன்ஸ். இல்ல நீங்க டைரக்ட்டாவே என்ன பண்ணலாம், விண்டோஸ் கீய கிளிக் பண்ணிட்டு நீங்க எக்ஸெல் குடுத்தீங்கன்னா, எக்ஸெல் வரும். இதுல ஓப்பன் பண்ணி போயிட்டீங்கன்னா, காமனா ஓப்பன் ஆயிரும். நீங்க ஒர்க் பண்றதெல்லாம் பண்ணிட்டு, நீங்க ஒர்க் பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஃபைல்ல போய் நீங்க சேவ் குடுக்கும்போது, டைரக்ட்டா சேவ் அஸ் வந்துரும். ஏன்னா இப்ப தான் காமனா ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது எந்த ஃபோல்டர்லயும் ஸ்டோர் பண்ணல. சேவ் பண்ணவே இல்ல இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ அப்ப நீங்க எந்த ஃபோல்டர்ல வேணுங்கிறத கிளிக் பண்ணிட்டு, ஃபைல்ஸ்ல வேணா அத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து நீங்க அந்த ஃபைலோட நேம் குடுத்துட்டு சேவ் குடுத்தீங்கன்னா, அந்த ஃபோல்டர்ல இந்த ஃபைல் சேவ் ஆகும். ஓகே. ஸோ ஒண்ணு விண்டோஸ் கீ பிரஸ் பண்ணிட்டு எக்ஸெல்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க டைரக்ட்டா அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நீங்க போயிட்டு, ரைட் கிளிக் பண்ணி, நியூ குடுத்து கூட எக்ஸெல் ஷீட் ஓப்பன் பண்ணி பேர் குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ புக் 1 அதுவும் இங்க வந்துருச்சுங்களா? நம்ம சேவ் அஸ் போம்போது ஃபைல்ஸ்ங்கிற ஃபோல்டர்ஸ்ல சேவ் பண்ணோம். ஸோ அந்த மாரி நீங்க இதுல ஒரு ஃபோல்டருக்குள்ள நீங்க எத்தன ஃபைல் வேணாலும் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாரி ஒரு ஃபைல நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஃபைல்ல போய் பிரிண்ட்ன்னு குடுத்தாலே உங்களுக்கு பிரிண்ட் பிரிவ்யூ வரும். ஸோ இங்க என்ன பிரிவ்யூ வருதோ இதே பிரிவ்யூல தான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஆகப்போகுது. சரிங்களா? ஸோ அதுல நம்பர் ஆஃப் காப்பீஸ் இங்க செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த பிரிண்டரோ அந்த பிரிண்டர் நேமு. இப்போ ஒரு 20 பேஜ் இருக்குன்னா, எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும். இப்போ நம்ம 1 டூ 5 குடுத்தோம்னா, 1 டூ 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது பிரிண்ட் ஆகாது. அதிலேயே ஓரியன்டேஷன் இங்கேயே மாத்தணும்னா மாத்திக்கலாம். சரிங்களா? என்ன என்ன பேப்பர்ல பிரிண்ட் அவுட் ஆகப்போகுது? A4 ஷீட்டா? லீகலா? லெட்டராங்கிறது அதுவும் மாத்தணும்னா மாத்திக்கலாம். மாத்திட்டு நீங்க பிரிண்ட்ன்னு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஆகி வந்துரும். சரிங்களா? ஸோ இதான் கான்செப்ட்.